ஹார்ட்ல என்ன வச்சிருக்கீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்படிதான் போவேன், இப்படிதான் வருவேன்னு கிளீனா தீர்மானம் பண்ணாம போகணும். இது இல்லாம நம்ம பாட்டுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம்னா இட் won't work out. இதுதான் யாக்கோபு பண்ணான். அது பின்னர் நாள் ஒரு நாள் எடுப்போம். நெக்ஸ்ட் வீக் கரெக்ட் எடுப்போம். டைம் ஆயிடுச்சு. அப்ப அந்த திங் எஸ் இங்க நம்ம என்ன பண்ணணும், மழை போயிடுச்சு அப்படின்னு விசுவாசிக்கணும். அது போயிடும். சோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். It will be created for you. அது இல்ல, ஆனா it will be created. இங்கிலீஷ்ல என்ன போட்டுருது? You shall have them போட்டுருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் it will be created for you. Translation that is better way of putting the thing across. It was not there since you asked me, you are my son, you are my daughter, since you asked me, I am giving it to you. For this reason I am telling you, whatever you ask in prayer, believe, trust and be confident that it is granted to you and you will get it. You will get it. It will be created for you. இங்கே தமிழ்ல போட்டிருக்குது. அது ஆக்சுவலா எக்ஸாக்ட் மீனிங் பண்றது அந்த அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உண்டாகணும். இட் will be created. இவ்வளவு நேரம் உண்டால. நல்லா புரிஞ்சுக்கோங்க மீனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அர்த்தம் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் அது உண்டால உண்டாகும். எத்தனை பேரு, எத்தனை தகப்பன் தாய்கள் வந்து என்கிட்ட ஜெபம் பண்றாங்க, பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அவனுக்கு உண்டாகுது. ராமராவோட டாக்டர் கூட அந்த பொண்ணுக்கு ஃபெலோபியன் டியூபே கிடையாது. அது என்ன ஃபெலோபியன் டியூப்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நல்லது நினைச்சேன். தெரிஞ்சிருந்தா நான் விசுவாசிச்சிருக்க மாட்டேன். எனக்கு என்னன்னா கிரௌடு பயங்கரமா வருது. அந்த கிரௌடை தள்ளிக்கிட்டே போகணும் நம்ம. அப்படின்னா ஒரு பிரசங்க என்ன மாதிரி யோசனை பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க. எப்போ சீக்கிரமா அந்த கிரௌடை அனுப்பணும் பார்ப்போம், கணக்கு பார்ப்போம். பெரிய கியூ அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவரே இது கலையத்துக்கே 2-3 மணி நேரம் ஆகுமே. ஏன்னா அது வரைக்கும் நான் பட்டினி கிடக்கணும். உண்மையான ஃபாஸ்டிங் நான் தான் வைப்பேன். ஒவ்வொரு மீட்டிங் முடிஞ்சிட்டு ராத்திரி போயிட்டு தயிர் சோறு சாப்பிட்டு இருக்கோம். ஏன்னா ஆந்திராவில் போட்டால் ரொம்ப காரமாக போட்டு வேற மாதிரி விளைவுகள்லாம் வந்துடும். ஸோ என்ன அது போட்டு அப்படியே யோசனை பண்ணுறது, ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்யணும். ரைட்டு சொல்கிறீங்க, செய்வீங்க. அவங்களும் நம்பி வராங்க. என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. என்ன வேணும்? பிள்ளை வேணும், இந்த வச்சுக்கோ, புடி, கர்த்தர் கொடுப்பார். இந்த உனக்கு என்ன வேணும்? வேணும், இது வேணும், அது வேணும். வரிசையாக டக்கு 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 டக்குன்னு ஒரு 300-400 பேர் ப்ரேயர் போகிறாங்க. நான் எல்லாருக்கும் ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டு தென் அது ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் வருது. பிள்ளைய தூக்கிட்டு வராங்க. இட் வாஸ் அ கிரியேட்டட் மிரக்கிள். Why I brought this now? It was created. That was not there. It was created for that girl and she brought forth a child. இப்போ கூட காமிச்சாங்க எனக்கு. அந்த பிள்ளை வந்து என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போச்சு. இப்போ கூட இப்போ நடந்து வருது. ஐ திங்க் இட் ஹேப்பன்ட் இன் 2022. 2023 நடக்க தொடங்கிடும். ஓ நீ தான் அந்த பிள்ளையா அப்படின்னு எனக்கு பேசுறதுக்கு தெரியாது. ஏன்னா தெலுங்கு வராது. கேட்டால் ஒரே வார்த்தை பாகுன்னாரா அப்படின்னு கேட்கணும். அவ்வளோதான், பாகுன்னாரு, அவ்வளோதான். ஸோ ஜோம் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி அப்போ யோசனை பண்ணுறேன். சரி ஐ எம் ஆல்சோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லல, நிறைய கண்டுபிடிக்கணும் ஃபெய்த்தில். எவ்ரிபடி இட்ஸ் அ லெசன் till we die or till we meet the Lord God. So it was there. It will be created. அதனால தான் அந்த வேர்டை சொன்னேன். It will be created for you. It won't be there, but it will be created for you. A position is not there, but it will be created for you. எல்லாரும் வேலையை விட்டு தூக்குறாங்க.
ஆனா உன்னை தூக்க மாட்டாங்க. You will be created a post and you will be placed there. See, this is faith. அவன் குருடன் தான் கரெக்ட் இல்ல, சொன்னாரு செய்த பார்க்கிறேன், நீயும் போய் அப்படியே செய். சொன்னாரு செய்த பார்க்கிறேன். அதையும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். Let us turn our Bibles to John's Gospel 9th chapter. அவன் இன்னொரு கேட்கிறான் பாரு, நாக்க புடுங்குற மாதிரி, நீ விசுவாசியா அவரியான்னு கேட்டான். 25வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வாட் ஈஸ்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. நீ சொல்ற பாவின்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரியாது. நான் குருடனாய் இருந்தேன். எனக்கு இதுதான் தெரியும், நான் குருடனாய் இருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய குருடனா இருக்கான் தெரியுமா? ஃபெய்த்னா என்னன்னு தெரியாம இருக்கிறான் தெரியுமா? இப்பொழுது காண்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. நான் குருடனாய் இருந்தேன், இப்ப பாக்குறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். போயா அப்படின்னா என்ன அர்த்தம்? போடா வெண்ணன்றான். இதை சொன்னா நம்மள கிண்டல் அடிப்பாங்க. இது பாரு பாஸ்டா பேசலாம் பாரு அப்படின்னு. இல்ல, இந்த மாதிரி பேசுறதும் கொஞ்சம் நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அவர் சொன்னாரு, நான் கேட்டேன், நடக்கிறேன். அவர் சொன்னாரு, நான் செய்தேன், இத பாக்குறேன். அவர்கள் மறுபடியும் பாத்தியா, அவனுக்கு விட மாட்டேங்குது. இதுதான் நமக்கு இந்த காலத்து விசுவாசிகள் மாதிரி. இந்த காலத்து விசுவாசிகள் இப்படிதான் இருக்க. என்ன செய்தான் சொல் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்க. உனக்கு என்ன செய்தான்? உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான்? யோ, அதையும் ஒத்துக்கிறாங்க. அது அவங்க ஸ்டேட்மெண்ட்லயே ஒத்துக்கிறாங்க. கண்களை எப்படி திறந்தான்? அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன். யோ, சொன்னா திருப்பி கேட்கிறாதே. நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? திருப்பியும் கேட்கிறியா? எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. திருப்பி கேட்காத. திருப்பி அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டு. இதுதான் வந்தாச்சு. இப்ப பாரு, நச்சுன்னு வச்சா மாட்டேடா. அப்பொழுது அவர்கள் அவனை வைது திட்டு. இதுதான் வரலன்னா, தனக்கு நடக்கலன்னு சொன்னா திட்டிடுறது எல்லாரையும். யோ, எனக்கு அந்த அளவு விசுவாசம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க மாட்டோம். நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயை இழுத்துட்டு வந்துட்டானுங்க. அவனே பார்க்க முடியாம போனான். அவனையும் சேர்த்து பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. பாவம் மோசஸ். கடைசியில் அவர் ப்ராமிஸ் லேண்ட்ல என்டர் பண்ண விடாத பண்ணிட்டாங்க. ரைட். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். லெசன் இங்க பிரசங்கம் நடக்குது. நீங்க ஒரு பெரிய பிரசங்கமே நடக்குது. எங்கிருந்து வந்தாங்க தெரியாம இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று இன்னொரு லெசன் கொடுக்குறான் பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்ல. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாத்தீங்களா? இன்னொன்னு சொல்லி கொடுக்குறான், அவருக்கு சித்தமானவைகளை செய்த. அப்ப இவன் குருடனாய் இருப்பது பிடிக்கல, அவனை குணமாக்குவது பிதாவாகி தேவனுடைய சித்தம். அதனால இயேசு குணமாக்கினார். சரியா? பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை. உலகம் உண்டானது முதல் ஆதாம்ல இருந்து எடுத்துட்டாவா? அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. யோ, அவனே சொல்றான், ஏன் அந்த தேவனிடத்துல இருந்து வந்த மனுஷன்யா, அந்த தேவனிடத்துல இருந்து வந்தாரு. நீ உனக்கு புரியலன்னா நீ எப்படியா எந்த பைபிள் காலேஜில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த நீ அப்படின்னு கேட்டிருக்கணும். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பார்த்துட்டு ஆரம்பிச்சிருவானுங்க. பாவி அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது விடுங்க. இப்ப நேரம் அடுத்தது 38வது வசனம். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ரைட். When a created thing is been created, that fellow knew he is God. Then
He bowed his head down because he is a creator. So he bowed down his head and worshipped. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும் பத்தியா, படியாகவும் இன்னைக்கு இதுதான் வருது. நம்ம சபையிலேயே சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் எல்லா சபைகள்லயும் சொல்றேன் நானு, காணாதவர்கள் காணும்படியாக தான். இன்னைக்கு ஒன்னும் தெரியாதவனுக்கு தான் பைபிள் போகுது. காண்கிறவர்கள் குருடராகும் படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். பாத்தீங்களா, நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துல வந்தேன், இப்படி இருக்கணும் தான் வந்திருக்கேன். சோ விசுவாசி யாரு? குருடன் தான் விசுவாசி. அவருடனே கூட இந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. குருடனா இருந்தா அவர் சொல்றாரு, குருடனா இருந்தா உனக்கு பாவம் இல்ல. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். நம்ம குருடரா? குருடர் இல்லையா? ஃபெய்த் எங்க இருக்குது? எத்தனை பேருக்கு 20% ஃபெய்த் இருக்கு, எத்தனை பேருக்கு 25% இருக்கு, அது மாதிரி போய் 95%, எத்தனை பேருக்கு 100% ஃபெய்த் இருக்கு. இதுதான். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் இருக்கு, விஷுவலைசேஷன்லாம், அதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் பண்ண பிறகுதான் உண்மை ஃபெய்த் ஆப்ரேட் ஆகும். So may God bless you. Time up. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.